லேட்டாக வந்ததுனால வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஹோட்டலே லேட் ஆயிடுச்சு. ஆர்டர் போடும்போது உங்ககிட்ட பேசியிருப்பேன். ஆல்ரெடி பார்ட் 2 அப்டேட் பண்ணியிருப்பேன். இது பார்ட் 3. நடுவில் எனக்கு உடம்பு முடியாதனால அப்டேட் பண்ண முடியல. ஒரு ஷார்ட் கூட போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா இந்த புத்தா ஸ்டாச்சுங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்கள் என் ஹஸ்பண்டா அவர் ஏற்கனவே வந்திருந்தாரு. ரோப் கார் போலான்னு இருக்கிறோம். அவைலபிள் இருக்கா இல்லையான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து 120 ருபீஸ். இது வந்து ரோப் கார் ஏறுறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே போனால் நிறைய கடைகள் வந்து இருக்கும். கீழேயேவும் அவ்வளோ கலெக்ஷன், பேக்லேருந்து பேங்கிள்ஸ்லேருந்து ஸ்டட்லேருந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவேவும் ஃபோட்டோ எடுக்கலாமா? ரோப் காருக்கு இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு வந்து 120 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை கூட இருக்குது. 3 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தை கூட எடுக்கிறாங்க. டிக்கெட் எடுத்துட்டு வர வழியில வந்து சாக்லேட் கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு இவரு. இதுக்கு அடுத்து வந்து ரோப் கார் ஏறதுக்காக லைன்ல நின்றுட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா இப்போ ரோப் கார் லைன்ல இருந்து வந்தாச்சு. முன்னாடி ரோப் கார் வருது பாருங்க. இது ரன்னிங்லயே தான் நம்ம ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூவும் போக போக சூப்பரா இருக்கும் பாருங்க. இப்பதான் கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி வந்திருக்கிறோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாடான்னு கேட்டானா பெரியவன் வந்து ஆட்டினா ஊன்ட்டு அமைதியா. சின்னவன்ட்டு கேட்டானா அவன் வந்து எதுவும் சொல்ல. ஆல்ரெடி 2-3 இடத்துக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு வந்ததுனால டயர்ட் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போன ரோப் வந்து பெருசுங்க. இந்த இப்போ வருதுல்ல அதுதான். 6 பேர் உட்காரலாம். அப்புறம் அந்த சிங்கிள் லைன் ரோப் காரும் இருந்துச்சு. அது வந்து அன்னைக்கு ஏதோ ப்ராப்ளம்னு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும்தான் ரன் ஆகிருந்து. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து மேலே ரீச் ஆகிட்டோம் நாங்கள். இந்த குட்டி பையன் பாருங்க எப்படி அழகாக பார்த்துட்டே வராங்க. ஒன்றும் அவனை பார்த்து தான் நாங்கள் சிரிச்சுட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டுப்தா என்ட்ரன்ஸு. இப்போதான் உள்ளே போகிறோம். ஆனால் கீழே இருந்து இது மேலே இருக்குது, ஹில்ஸ் மேலே. ரொம்ப ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்குறான். அவன் வந்து இந்த புத்தர்லாம் அவங்க வாழ்ந்துருப்பாங்களா அந்த இது வந்து அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த இடம் நல்லா இருந்தது. என்ட்ரன்ஸில் புத்தர் சிலை வச்சு இந்த இது வந்து வடிவமைச்சிருக்காங்க. சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதனால் வீடியோ மட்டும் எடுத்துக்கோ, அதுவும் ரொம்ப கிட்டலாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஓகே அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா இருந்துச்சு. இப்போ போய் நாங்கள் ஒவ்வொருத்தராக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் புத்தர். அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து புத்தர் வந்து எப்படி இங்கே வந்து இருந்தார், அவங்களோட வாழ்க்கை முறைகள், அப்புறம் அவங்க முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஃபோட்டோலையும் அழகாக இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் பசங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வந்தோன்னா வைங்களேன் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடங்களுக்குலாம் கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ மட்டும்தான் அலோடு, ஃபோட்டோ இல்லை. இவர் பேசினது உங்களுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா உள்ளே வேற ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அதனால் அந்த சவுண்டும் உங்களுக்கு கேட்டிருக்காது. பாருங்கள் குட்டி பையன் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த புத்தர் டெம்பிள்லேருந்து வெளியே வந்தேன்னா இந்த ஹில்ஸ்லேருந்து பார்க்கும்போது கீழே எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கு. செம்ம வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கோயிலுக்கு வெளியே இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு இந்த வெளியில் வியூ. ஆனால் அன்றைக்கி காற்றுமே நல்லா அடிச்சுருந்தது. ப்ளஸ் குரங்குலாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கையில் ஏதாவது முக்கியமான இது வச்சுருந்தோன்னா பேக்குள்ளே வச்சுக்கணும். வந்து பிடிங்கிடுது. ஃபோனை கூட பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னாங்க இங்கே நிறைய பேர். மறுபடியும் இப்போ கீழே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலெலாம் பார்த்துட்டோம், கீழே போகிறோம். அதனால் ரோப் ஏறுறதுக்காக லைனில் வந்து நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏற போகிறோம் ஃபைனலாக ரோப் வந்து. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ரோப் வழியாக கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்புறம் பசங்க வேணுங்கிறதெல்லாம் சாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காரில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். எப்படி காரில் விளையாடிட்டு வராங்க பாருங்க பிள்ளைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாளில் ஃபால்ஸ் ட்ரிப்பு, ஜூ,
இந்த ஸ்டூப் தான். இந்த 3மே ஒரே நாளில் நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஆனால் வந்து இந்த 3மே ஒரே வீடியோவாக நம்ம எடிட் பண்ணோன்னா ரொம்ப லாங்காக வரும், பார்க்க முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடிட் பண்ணி போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாம எங்க வந்துருக்கிறோம்னா, நாங்க வந்து ஹோட்டலுக்கு வந்து நான் சாப்பிட்டேன். 8:55 ஆயிடுச்சு. 2-3 பிளேஸ் போயிட்டு வந்ததுனால ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு அதோட சளி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அங்க ஃபால்ஸ் குளிச்சது, அப்புறம் ஆல்ரெடி எஸ்டே நைட் தூக்கம் பக்கத்து ரொம்ப லேட்டா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்க வந்து ஹோட்டல் வந்து சாப்பிடலான்னு உட்காந்து பசங்களும் டயர்டா இருக்காங்க. பசிக்குது நாங்க வர வழியில எந்த ஹோட்டலும் இல்ல. நாங்க பக்கம் வீட்டு பக்கத்துலயே கொஞ்சம் முன்னாடி அப்புறம் நிறுத்துறாங்க டிரைவர் வந்து, அங்கதான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கிறோமா. நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் ரெடி பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு ½ hour ஆகும். அதனால வெயிட் பண்ணிட்டு லேட்டா வந்ததுனால வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஹோட்டல்லயே லேட் ஆயிடுச்சு. ஆர்டர் போடும்போது உங்ககிட்ட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிடும் போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. பசங்களும் ரொம்ப கொஞ்சம் இது பண்ணிட்டே இருந்தாங்க லேட் ஆனதுனால. சரி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ காலையில தான் எடுக்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல இவனுக்கு பிடிஎம் வச்சிருந்தாங்க. பிடிஎம் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். மார்க்லாம் நல்லா எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நேற்று வந்து அங்க புத்தா ஸ்டாச்சு அந்த இடத்துக்குலாம் நம்ம சுத்தி பார்த்தோம் இல்லையா, அங்கெல்லாம் பசங்க என்னென்ன வாங்கினாங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் ஃபேன் வாங்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் கேட்டிருந்தான் வேணும் வேணும்ட்டு நிறைய நாள் கேட்டான். சரி நேற்று வாங்கி கொடுத்தோம். ஆனா நல்லா ஒர்த்து தான். ஆன்லைன்ல கூட பிங்க் கலர் இருந்தா என்ன, பிங்க் கலருங்கிறது காமன் கலர், யார் வேணாலும் வச்சுக்கலாம். பிங்க் கலர் ரொம்ப நல்ல ஒரு கலரு. கேர்ள்ஸா யூஸ் பண்ணும் பாய்ஸா யூஸ் பண்ணோம்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்கவே கூடாது. ஓகே, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணு. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் பிங்க் கலர்ல எது வாங்கினாலும் வேணாம்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல வந்து பசங்க கிண்டல் பண்றாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. பிங்க்ங்கிறது காமன் கலர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அவ யாரை கிண்டல் பண்ணனா உடனே அப்படியே டல் ஆயிடுவா. இந்த எலக்ட்ரிக்கல் ஃபேன் வாங்கியிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒர்த்து. ஆனா 120 rupees தான். ஆன்லைன்ல என்ன கேட்டா ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கும். அது கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நாங்க வாங்கி கொடுக்கல. கேட்டதுமே உடனே வாங்கி கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு அருமையும் தெரியாது, அதனால வாங்கி தரல. சரின்ட்டு இந்த தடவை டூர் போகும்போது மறுபடியும் இது கேட்டான். சரி நிறைய நாள் ஆச்சு அவன் கேட்டு நம்ம வாங்கி தரல, இது வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா காத்து ரொம்பவே நல்லா இருக்கு. எப்படி இருக்குமோன்னு நாங்க வந்து நினைச்சோம். ஆனா சூப்பரா இருக்கு. 2 மோடு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ மோடுக்கு ஒண்ணு, அப்புறம் ஃபாஸ்ட் மோடு ஒண்ணு, 3 மோடு இருக்குதான். அது நீயே யூஸ் பண்ணி சொல்லிதான் எனக்கே தெரியுது. நீயே யூஸ் பண்ணிக்கலாம். நீயே யூஸ் பண்ணலாம். நல்லா வேர்த்தர முகம் மட்டும் வேர்க்காம பாத்துக்கலாம். எப்படி கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்களா? நீ ஒண்ணு வாங்கிருக்கலாம்ல நிறைய. சரி நம்மளுக்கு எதுக்கு, எப்படி பிள்ளை ஒண்ணு வாங்கினா நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டு விட்டேன். அவனுக்கு வாங்கின மாதிரி ஆச்சு, நாமளும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். ரேட் ஒர்த்து தான். நம்ம இந்த ஹேண்டால ப்ரெஸ் பண்ணுவோம் இதே மாதிரி ஃபேன் வந்து, அதுவே வந்து இந்த ரேட்டு தான் சொன்னா ஒரு தடவை நான் வாங்கினப்போ. அதனால ரொம்பவே நல்ல ஒர்த்து. சார்ஜிங் கேபிள் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் இது வந்து ஸ்டாண்டு. நம்மளால கையில பிடிச்சிக்க முடியலன்னா இப்படி வச்சுக்கலாம் பக்கத்துல. இப்படி சோஃபால வச்சுக்கலாம், இல்ல டேபிள் வச்சுக்கலாம். இப்படிதான் இந்த ஸ்டாண்டு. அப்படிதான் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என் சின்ன பையன் இந்த கார் வாங்கினான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா ஒர்த்து. ஒரு தடவை ஆன்லைன்ல போட்டு கொடுத்தேன். இது இந்த லைட் வந்து டிம்மா தான் எரிஞ்சது. வெயிட்டும் இல்ல, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்க எவ்வளவு சூப்பரா, கலர் எவ்வளவு பிரைட்டா இருக்குதுன்னா, சூப்பரா இருக்குது பிரைட்டா. அதுவும் வெயிட்டாவும் இருக்கு நல்லா. இது வந்து 300 rupees நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வேணாம்னு சொன்னோம். ஆனா கேட்கவே இல்லை, எடுத்துட்டு ஒரே அழுக. சரி வந்த இடத்துல நம்ம அவங்க அழுக வைக்க முடியாது இல்ல, அதனால என்னது ஆமா, நம்ம ஹேண்ட் இல்ல சுவர் ஏதாவது டச் ஆனா அதுவே ஆட்டோமேட்டிக்கா திரும்பிக்கும். கீழே வந்து அந்த வீல் இருக்குது, இந்த ரொட்டேட்டிங் வீல்.
அதனால அந்த மாதிரி ஆகுது. ஓகேம்மா, அது எடுத்து. அப்புறம் சின்ன இல்ல, அவன் வந்து லவ் பூ பிரியன். லவ் பூ வேணும்னா சரி லவ் பூ வாங்கிது. லவ் பூனா என்னன்னா நம்மளுக்கு தெரியல, ஆனா இவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சோச்சைடு. அடுத்து என்ன வாங்கியிருந்தோம், இவங்க திங்ஸ் ஜாஸ்தி. அடுத்து இவனுக்கு கேமரா வேணும்னா அதனால கேமரா வாங்கினோம். இது நல்லா இருக்கு. இந்த நம்ம சின்ன பிள்ளைல விளையாடுவோம்னா அது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் உள்ள தெரியும். இது ப்ரெஸ் பண்ணனா அது வேணா கொஞ்சம் மாடர்னா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து சத்தம் கேட்கும். இது கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பக்கல சாரி. அடுத்து வந்து வளையல் பேங்கிள் வாங்கினேன். எனக்கு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேற ஏதாவது கலெக்ஷன் இருக்கா பார்த்தா எதுவும் அமையல, ஆனா இது ஒண்ணு சூப்பரா இருந்துச்சு. அதனால இதுவும் வாங்கியிருந்தேன். 120 நாங்க 100ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த புத்தா ஸ்டாச்சு வச்ச மாதிரி இந்த கீ செயின் வந்து 2 வாங்கினேன். ஆனா சூப்பரா இருக்கு இதோட பினிஷிங் வந்து. இது வந்து உள்ள வந்து ஆமா புத்தர் வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த கண்ணாடி கோட்டிங்கால கொடுத்து மேல் வந்து உட்டன் பினிஷிங் சூப்பரா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. சரி நல்லா இருக்குன்னா வீட்டுக்கு 2 கீ செயின் வேணும்னா வாங்கிருந்தேன். நல்லா இருக்கு பாருங்க. உனக்கு தரேன். உனக்கு தான் வீட்டுல நாங்க தெலுங்கு பேசி பேசி இவனுக்கு தமிழ் வந்து அரைக்குறையா இருக்கு. அப்புறம் எனக்கு இந்த பேக் வாங்கியிருந்தேன். என்ன சிரிக்கிறீங்க? உனக்கு பண்ணுமே நேரத்துக்கு கமான் என்ன பண்றது, அது அவங்களாம் பரவாயில்ல வாங்கினா ஓகே. ஏதோ சரி சின்ன பசங்க சரி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீயும் ஒரு சின்ன குழந்தை தான் எனக்கு, அதனால அவனுக்கு பேக் உனக்கு எதுவுமே வேணாம் தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். வளையல் மட்டும் வாங்கிக்கிட்டேன், கீ செயின் மட்டும் வாங்கிட்டேன். ஆனா இதெல்லாம் இதான் வாங்கிக்கோ நீ மட்டும் ஏன் வாங்காம இருக்க, வாங்கிக்கோன்னாரு. சரி அப்ப ஒரு வார்த்தைக்கு ஒரு இதுக்கு சொன்ன வாங்கிக்கோன்ட்டு இதுக்குதான் சொன்னீங்களா? வாங்கிட்டேன்னா அந்த ஆசைப்பட்டு சொல்லலையா? அப்போ ஒரு இதுக்கு சொன்ன உடனே சரி உடனே வாங்கிட்டேன். சிரிக்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்குன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு சொன்னாரா? அப்ப நான் வாங்கினதுல உங்களுக்கு திருப்தி இல்லையா? திருப்தி தான், அதுக்கு சொல்ல சரி திருப்தி தான் இருந்தாலும் நீயும் எனக்கு ஒரு சின்ன குழந்தை. எப்படி பில்டப் பண்றாரு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்கிக்கோ, நான் வாங்காம இருந்தேன், ஏதாவது வாங்கிக்கோன்னு கம்பல் பண்ணிட்டு எப்படி சிரிக்கிறாரு பாருங்க. இந்த பேக் சூப்பரா இருந்துச்சு. இந்த ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பேக்கோட ஃபினிஷிங் வந்து லெதரு. இது ஆனா பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு. ஆஃபீஸ் யூஸ்க்கு நம்ம அவுட் சைடு எங்கேயா போனோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விங் பேக் மாதிரி போட இஷ்டம் இல்லை அப்படின்னா இது ரிமூவ் பண்ணிட்டு இப்படி நம்ம ஹேண்ட்ல எடுத்து போய்க்கலாம். இல்லை ஸ்விங் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம்னா இது வந்து நம்ம ஷோல்டர்ல போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு கடையில கேட்டோம், ரொம்ப சொன்னாங்க. அந்த பேக்கோட குவாலிட்டி அவ்வளவு நல்லா இல்ல, இது நல்லா இருக்கானா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ எங்க சேனலுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து எங்களை எவ்வளவுத்துக்கு என்கரேஜ் பண்றீங்களோ அவ்வளவுத்துக்கு நாங்க வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து சீக்கிரமா அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா. மறக்காம அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவா வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுமா சொல்லு சொல்லு நீ சொல்லு இவங்க சொல்லு சொல்லுங்க ஒரு தடவை சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட பெல் ஐக்கான பிரஸ் பண்ணணும்னு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுமா நீயே சொல்லு, பெல் ஐக்கான எப்படி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய். Thank you.